ஒரு புரட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், இந்த மூன்றுக்கும் ஒரே ஒரு இலக்கணம் தான். இன்று முதல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணன் தோல் திருமாவளவன். திருமா திருமா எனும்போதெல்லாம் செவியில் அரிமா அரிமா என்றுதான் கேட்கிறது. இது தமிழின் தவறா என்னுடைய தவறா என்று தெரியவில்லை, என் செவியின் தவறா என்று தெரியவில்லை. திருமா திருமா எனும்போதெல்லாம் செவியில் அரிமா அரிமா என்றுதான் கேட்கிறது. இன்றைக்கு அந்த தலைவனை பாடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. என்னை அண்ணனுக்கும் இந்த மேடைக்கும் அறிமுகப்படுத்திய என் அருமை நண்பர் இளைய கம்பெனியினருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் தலைவர் எது கையில் தணிகையை விட்டால் அடிக்க ஆள் கிடையாது. எதுக முனையில எது கையில் தணிகையை விட்டால் அடிக்க ஆள் கிடையாது. மரபு போல இவருக்கு ஒரு உறவு அமையாது. அண்ணனின் எண்ணத்தை கண்ணாடி போல் பிரதிபலிக்கும் வன்னியரசு. எங்கள் அண்ணனின் எண்ணத்தை கண்ணாடி போல் பிரதிபலிக்கும் வன்னியரசு ஈழத்தமிழருக்கு என்றென்றும் முழங்கும் வாலிப முரசு. வணக்கம். உலக நாயகனை உச்ச நாயகனை வளர்த்த தந்தை எங்கள் அப்பச்சி SP முத்துராமன் எனும் கலைமூச்சு. இந்த அரங்கத்திற்கு வந்து எங்களை கௌரவிக்கும் உங்களுக்கும் முதல் வணக்கம் மற்றும் என்னுடைய சக கவிஞர்களுக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 17 ஆண்மை ஞாயிறு உதித்த நாள். ஆகஸ்ட் 17 ஆண்மை ஞாயிறு உதித்த நாள். மணியம்மை போல் ஒரு பெரியம்மை, மணியம்மை போல் ஒரு பெரியம்மை பெற்று தந்தது ஒரு பேராண்மை. மணியம்மை போல் ஒரு பெரியம்மை பெற்று தந்தது ஒரு பேராண்மை. தொல்காப்பிய பூங்காவை ஒரு தலைவர் எழுதினார். தமிழின தலைவர் தொல்காப்பிய பூங்காவை ஒரு தலைவர் எழுதினார். ஆனால் தொல்காப்பியமே ஒரு தலைவனை எழுதியிருக்கிறது. தொல்காப்பிய பூங்காவை ஒரு தலைவர் தான் எழுதினார். ஆனால் தொல்காப்பியமே ஒரு தலைவனை எழுதியிருக்கிறது. திருமா திருமா எனும்போதெல்லாம் என் செவியில் அரிமா அரிமதான் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீ மலைச்சாமி கண்டெடுத்த மதுரை வீரன் சாமி. வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். நீ மலைச்சாமி கண்டெடுத்த மதுரை வீரன் சாமி. நீ ஒடுக்கப்பட்ட மக்களின் விளக்காய் வந்த கருப்பு சாமி. நீ ஒடுக்கப்பட்ட மக்களின் விளக்காய் வந்த கருப்பு சாமி. அவனை சாமி இவனை சாமி என ஆன்மீக ஆராய்ச்சியாளரை அரை நிர்வாண பக்கிரிகளை ஊரே கும்பிடுகிறது. அவனை சாமி இவனை சாமி என ஆன்மீக ஆராய்ச்சியாளரை அரை நிர்வாண பக்கிரிகளை ஊரே கும்பிடுகிறது. எங்கள் எதிர் வீட்டு குப்புசாமிக்காய் போராடும் உன்னை சாமி என்று சொல்வதில் தவறு என்ன இருக்கிறது? வேதியத்தை வளர்க்கும் சாதிய நெருப்பை உங்கள் மூச்சுக்காற்று அணைத்து விடுகிறது. ஆதி தமிழன் அருமை இப்போதுதான் ஊர்வலமாய் புறப்படுகிறது. இந்த ஆதி தமிழின் அருமை இப்போதுதான் ஊர்வலமாய் புறப்படுகிறது. என்றும் இரவா கரண் என்றால் ஞாயிறு தெரியும் உங்களுக்கு. என்றும் இரவா கரண் அண்ணன் பிரபாகரன் உன் வடிவத்தில் வாழ்கிறான். அவன் தமிழருக்கு தினம் உன் வழி உணர்ச்சி தமிழ் ஓதுகிறான். மீசையை முறுக்கும் போது அண்ணா நீங்கள் மீசையை முறுக்கும் போது பாரதியின் பக்கத்து வீட்டுக்காரன் போல் இருக்கிறாய். எழுந்து